நாட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 7/1/2026க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 6ஆம் தேதிக்கான ரிசல்ட் 345 எதிர்பார்த்த நம்பர்ஸ் 345 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்காத நம்பர் தான் அடிச்சிருக்கீங்க நம்பளே. ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதம் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் பொறுமையாக விளாண்டுங்க. ஓகே, இன்றைக்கி வந்து புதுசாக இருந்தால் நம்ம வந்து மெத்தட் வந்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கடையில் மேட்ச் வச்சாலும் டைப் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா டியர் வந்து புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு இருந்த புக்கிங் நம்பர் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆளக்கானோம். இப்போ வேறு ஒருத்தர் வந்து புக்கிங் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க. வந்து பார்த்தீங்கன்னா 91 507 79 நம்பர் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் 16 மாதத்தில் கொடுத்துருவாங்க. டியர் கேரளா 2 ஷோக்குமே அவங்க வந்து புக்கிங் எடுக்கலாம் நம்பளே. ஓகேவா, நீங்கள் விருப்பப்படாமல் தான் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பளே. ஓகேவா, சொன்னால் ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு பி போர்டுக்கான ஒரு நம்பர் தான் நம்ம வந்து இன்றைக்கும் எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days செல்ல நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 167. ஓகேவா, அந்த 167 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 167 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 387 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 167 வச்சு நமக்கு 09 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 820 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாதி நம்ம 820 டேன் ஆப்ஷன் 387 போர்டில் நான் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 820 வச்சு அடியில் நமக்கு 8 1 கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 510 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 510 டேன் ஆப்ஷன் 387 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 510 வச்சு அடியில் நமக்கு 8 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5 நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 345 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 345 டேன் ஆப்ஷன் 387 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 345 வச்சு நமக்கு 7 அப்படி 8 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து 4 days எழுதுறோம். இதில் வந்து நமக்கு வந்து 0 பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு வந்து 1 நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து 5 நம்பர். ஓகேவா, அடுத்தபடி நம்ம 7 8 கிடச்சிட்டு வந்தால் வந்து பி போர்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தால் 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பிஎன் சி போர்டுக்கு உங்கள் கணிப்பில் 7ஆம் நம்பர் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு வர மாதிரி கணக்கில் வருது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 நாள் 5 நாள் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்து ஒரு 6 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து 305 முதல்ல 3 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து இந்த 5 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஏ போர்டு பி போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா, 5 வச்சு பார்த்தீங்கன்னா 5 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 987 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இந்த 305 நம்ம வந்து 15 போட்டு அடிக்கலாம். நமக்கு 2 1 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 31 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 31 டேன் ஆப்ஷன் 987 போர்டில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 5 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 1 வச்சு அடியில் நமக்கு 5 1 கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 294 நம்ம 94 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 94 டேன் ஆப்ஷன் 987 போர்டில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 94 வச்சு நமக்கு 6 2 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 27 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் ஏ போர்டு பி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 27 டேன் ஆப்ஷன் 987 போர்டில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர். ஓகேவா, 27
வச்சுட்டு நமக்கு 1 9 கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 83 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 83 டேன் ஆப்ஷன் 987 போர்டில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 3 கிடச்சிருக்கு. 7 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 83 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 7 3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டில் 65 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 65 டேன் ஆப்ஷன் 987 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2+7 2+7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, அதில் நம்ம வந்து 65 வச்சுட்டு நமக்கு 2 7 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 6 நாள் ரிசல்ட் வச்சு எடுத்துருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 5 6 இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர், அடுத்து 1, அடுத்து 2 1 3. ஓகே, மேக்ஸிமம் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 2+7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 7ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. போன மெத்தட்லேயும் நமக்கு வந்து 8 7 பி போர்டு வர மாதிரி இருந்துச்சு. பி போர்டுக்கு ஒரு 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 167 வச்சு நம்ம பி அண்ட் சி போர்டுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா, 167 பார்த்திங்கன்னா இது வந்து பி போர்டு அண்ட் சி போர்டு நம்பர் மட்டும் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க. ஓகே, பிசி நம்பர் மட்டும் வச்சு நம்ம வந்து சி போர்டு பி போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, 67 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 98 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி அண்ட் சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 67 வச்சடியில் நமக்கு 7 2 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 820க்கு நம்ம வந்து பிசி நம்பர் 20 எடுத்துக்கிறோம். அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அது நம்ம 20 டேன் ஆப்ஷன் 98 போடலாம். நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 20 வச்சடியில் நமக்கு 3 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட் 510 பிசி நம்பர் வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 10 டேன் ஆப்ஷன் 98 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 1+5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி அண்ட் சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 10 போட்டடியில் நமக்கு 1 5 கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 345க்கு நம்ம பிசி நம்பர் 45 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 45 டேன் ஆப்ஷன் 98 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 1 9 கிடச்சிருக்கு. 1+9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 45 நமக்கு 1 9 கிடச்சிருக்கு. நம்ம வந்து 1 9 பார்த்திங்கன்னா சி போர்டு வரதுக்கு சான்ஸாக இருக்குது. பி போர்டு வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துருந்தோம். இதில் வந்து 2ஆம் நம்பர் மட்டும் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. மற்றபடி நம்ம வந்து தொடர்ந்து சி போர்டில் வந்து பாஸ் ஆயிருக்கு. நாளை பார்த்திங்கன்னா 1+9 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தால் 1ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே ஓகே, நம்ம வந்து புது பேட்டர்ன் தான். அதனால் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நம்ம எடுத்த நம்பர்ஸ் வந்து பி போர்டு அண்ட் சி போர்டு வந்து முதல்ல வந்து 8+7 வந்து எடுத்துருந்தோம். அடுத்தபடி நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 அல்லது 2ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். சி போர்டுக்கு நம்ம வந்து 1 அல்லது 9ஆம் நம்பர் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தேன். சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் ஒரே நம்பர் தான். விசி 71 இந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்குது. கணிப்பில் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஆல் போர்டு வந்து டைப் பண்ண மாதிரி இருந்தால் 7 அல்லது 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஏபிபிசி ஏஜிக்கு 71 79 81 89 21 29 இதை நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 2ஆம் நம்பரில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. நம்ம வந்து அதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து புது மெத்தட் தான். ஓகே, வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே ஓகேவா, நம்மள இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்டை பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 345. ஓகே, இன்றைக்கி யாரும் எதிர்பார்த்துக்க முடியாது. நேற்று நம்ம சேனல் எல்லாமே மிஸ் பண்ணீங்க. இன்றைக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. வருத்தப்படாதீங்க. ஆனால் எல்லாமே புது பட்டன் மாறிச்சுன்னா கொஞ்சம் இப்படி தான் ஆகும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா இவர் வந்து பி போர்டில் 4ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டு மட்டும் ஒரு 0 வச்சுருந்தப்போ 5ஆம் நம்பர் வச்சுருந்தப்போ ஒரு பிசி சூப்பராக வினிஸ் வந்திருக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 3 பி போர்டுக்கு 4 வச்சுருக்கிறப்பல ஆனால் சரியாக மேட்ச் பண்ணல. சூப்பராக எடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 5 0 கொடுத்துருக்காப்புல. இதில் 5ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக மதுரை அவர் பார்த்திங்கன்னா ஆனால் 5ஆம் நம்பர் வச்சுருக்காப்புல. ஆனால் ஒரு பி போர்டுக்கு ஒரு 4ஆம் நம்பர் வச்சுருந்தப்போனா ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும்.
அடுத்தபடி சந்திரன் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 4ஆம் நம்பர் வச்சிருக்கப்பல. ஆனால் சி போர்டு 3 கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஏ போர்டு 3 வந்துருச்சு. ஆனால் ஏபிசி கலந்து போட்டது அப்படின்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கும். செல்லப்பா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3-0-7 கொடுத்துருக்கப்பல. இதில் 3ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்து வரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-3-8 கொடுத்துருக்கப்பல. ஒரு 3ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. பார்த்தீங்கன்னா முருகன் வெட்டியார் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 46 ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஒரு 45 மட்டும் வச்சிருந்த பண்ண ஒரு நம்பர் கம்மி பண்ணி இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்பர் சேனல் வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்து திருவேங்கடம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்து 345 பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. ஆனால் 43-53 கொடுத்துருக்கப்பல நம்மளே சூப்பராக நம்பர் எடுத்து. ஏன்னா பிசி மட்டும் வச்சுருக்கப்பல. ஆனால் திருப்பி மட்டும் போட்டுதப்போனா எல்லாமே வின்னிங்ஸ் வந்திருக்கும். ஏபி 34 145க்கு 53 திருப்பி மட்டும் போட்டு ஆல் போர்டு வச்சுருந்தப்போனா இன்றைக்கி ஒரு தரமான வின்னிங்ஸ் வந்திருக்கும். எடுத்து நம்பர்ஸ் என்ன பண்ணப்போன்னு தெரியல. ஆனால் ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்கப்பல. ஓகே மலே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. உங்கள் கணிப்பில் வந்து சேனல் மட்டும் எடுத்துங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கசிங்கோடு பார்க்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச்லாம் எடுத்துங்க. ஏன்னா புது மெத்தடு எல்லாமே புது நாள் எல்லாம் கேரண்டி கொடுக்க முடியும். நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சால் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா?